ஹாய்ங்க, பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய மாலை வணக்கம். இன்று நவராத்திரி 7ஆம் நாள். இன்று நாம் வணங்கக்கூடிய அம்பாள் சாம்பவி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள். 8 வயதான பெண் குழந்தையை சாம்பவி தேவியாக பாவித்து நாம் இன்று பூஜை செய்கிறோம். எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவள் இந்த சாம்பவி. வேதங்களில் எவ்வளவு உண்மையும் பெருமையும் கூறப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பெருமைப்படுத்தவளாகிய சாம்பவி வணங்குகிறோம். அவள் சுகமெல்லாம் தரக்கூடியவள் என்று ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. சாம்பவி என்று சொல்லக்கூடிய கன்னிகா பூஜை செய்வதற்குரிய ஆவகான மந்திரம் சர்வானந்தகரிம் காந்தாம் சர்வதேவ நமஸ்கிருதாம் சர்வபூதாத்மிகாம் தேவி சாம்பவிம் பூஜாம் யகம் மந்திராஸ்ரமயும் தேவி மாத்ருகா ரூபதாரிணிம் நவதுர்காத்மிகாம் சாக்ஷாத் கன்யாம் ஆவகாயாம் யகம் சாம்பவி கன்யகாம் ஆவகயாமி அப்படின்னு சொல்லி நம்ம புஷ்பங்களை அம்பாளுக்கு போட்டு நமஸ்கரிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு நாமாவாக சொல்லுவோம். அதுக்கு குங்குமமோ இல்லை பூவோ போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். ஓம் சந்திரஹசாயை நமக, ஓம் விண்யை நமக, ஓம் மங்களப்பிரியாயை நமக, ஓம் யுத்தப்பிரியாயை நமக, ஓம் ஹேம பிரக்யாயை நமக, ஓம் ரத்னாபரண பூஷிதாயை நமக, ஓம் ஹேமாபரண பூஷிதாயை நமக, ஓம் ஸ்கந்த ஜனன்யை நமக, ஓம் சாம்பசியை நமக என்று மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்தப்பி தூப தீப ஆராதனை மந்திர உபச்சாரங்கள் செய்து சாமிக்கு நம்ம பூஜை செய்யலாம். இன்றைய திதிப்படி நிவேதனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பழம் வச்சுக்கலாம். நம்ம எந்த பழம் வேணாலும். எலும்பிச்சை சாதம் செய்யலாம். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பச்சை பயிறு சுண்டல், கட்டிய பயிறு பாயசம், புட்டு, வெல்லம், பாசிப்பருப்பு இதில் எது வேணாலும் நம்ம வச்சு நிவேதனம் பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி புட்டு வச்சுருக்குறோம். சரஸ்வதி தேவிக்கு புட்டு வச்சு கும்பிட்டா இன்றைக்கி சரஸ்வதி தேவியோடைய முதல் நாளை தான் நம்ம வணங்குகிறோம். அதனால் தேவிக்கு புட்டு வைக்கலாம். புட்டு வச்சுருக்கோம். வெல்லம் வைக்கணும். அது வெல்லமும் வச்சுருக்கோம். பூ அப்படிங்கும்போது தாழம்பூ, அதாவது வாசனை மிகுந்த மலர்களெல்லாம் அம்பாலை அலங்கரிக்க வேணும். தாழம்பூ, மல்லிகைப்பூ, முல்லை, தும்பப்பூ இன்றைக்கி போடலாம். அதே மாதிரி ஆரத்தி எடுக்கும்போது மதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி. மதுரம் அப்படின்னாக்கா தட்டில் சர்க்கரை நிரப்பி நடுவில் நம்ம கல்கண்டு வச்சு அதில் சூடம் ஏற்றி ஆரத்தி காமிக்கணும். அதே மாதிரி கோலம் மலர்களால் சங்கு கோலம் நம்ம போடணும். இன்றைக்கி மலர்கள்னால் சங்கு கோலம் போடணும். அதே மாதிரிக்கு சௌந்தரிய லகரிப்படி நம்ம அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய கோலம் பச்சரிசி மாவுனால் போட்டிருக்கோம். அம்பாளுக்கு உடை இன்றைக்கி ஆரஞ்சு வண்ணத்தில் உடை அணிய வேண்டும். இன்றைக்கி ராகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிலகரி ராகத்தில் நம்ம பாடணும். நாளைக்கு நம்ம 8ஆம் நாள் அஷ்டமி திதி. நாளைக்கு இன்னொரு அம்பாளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.